கர்த்தர் இந்த நாளை தந்தபடி நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாச நாளிலும் 9ஆம் நாளை கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த 2 நாட்களாக சமாதானத்தை குறித்து ஆண்டவர் ஒரு சில காரியங்களை நம்மோடு திட்டமும் தெளிவுமாய் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நேற்றைய தினம் இருதயத்தின் சமாதானத்தை குறித்தும் இல்லத்தின் சமாதானத்தை குறித்தும் 2 காரியங்களை ஆண்டவர் பேசினார். இருதயத்தின் சமாதானத்தை குறித்து கொலோசியர் 3ஆம் அதிகாரம் அதன் 12 முதல் 17 வசனங்களையும் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் வாசித்தோம். இல்லத்திற்குரிய சமாதானத்தை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 5 மற்றும் 6ஆம் வசனத்தை வாசித்தோம். அதே லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரம் 36 வசனங்களையும் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 19ஆம் மற்றும் 26ஆம் வசனங்களை குறித்தும் இந்த சமாதானத்தை இல்லத்திலே ஆண்டவர் எப்படி கொண்டு வந்தார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை ஆண்டவர் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு 3 காரியங்களை பேசி இதை முடிக்க கர்த்தர் நமக்கு சித்தமாயிருந்தால் இந்த காரியங்களை நம்மோடு பேசுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு 3 காரியங்கள்: அலங்கத்தில் சமாதானம், ஆலயத்தில் சமாதானம், கடைசியாக தேசத்தில் சமாதானம். என்னது? அலங்கத்தில் சமாதானம், ஆலயத்தில் சமாதானம், தேசத்தில் சமாதானம். ஹல்லேலூயா. முதலாவது அலங்கத்தில் சமாதானம். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 122ஆம் சங்கீதம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 122ஆம் சங்கீதம் அதனுடைய வசனம் 6லிருந்து 9 வசனங்களை வாசிக்கிறேன். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதரரின் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உனக்கு சமாதானம் இருப்பதாக என்பேன். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த அலங்கத்திற்குரிய சமாதானத்தை குறித்து நம்ம பேசுகிறோம். அலங்கம் என்று சொன்னால் நிறைய பேருக்கு ஒரு அரண்மனை என்றுதான் அர்த்தமாக தெரியும். ஏன்னா ஒரு அலங்கம்னா என்னன்னு சொன்னா நான் கூட அதுதான் நினைச்சிருந்தேன். ஒரு அலங்கம்னா என்ன அர்த்தம் தெரியறதுக்கு முன்னாடி ஒரு அரண்மனை போல இருக்கும் போல இருக்குது, அதுதான் அலங்கம் என்று சொல்லி நினைச்சேன். ஆனால் அலங்கம் என்று சொன்னால் மதில்கள் என்று அர்த்தமாக காணப்படுகிறது. அதாவது எப்படிப்பட்ட மதில்கள் என்று சொன்னால் தேசத்தை பாதுகாக்கிற ஒரு அரணாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி ஒரு தேசத்துக்குள்ள அடுத்த தேசத்தின் படைகள் உள்ள நுழையாதபடிக்கு மதில்கள் எப்படிப்பட்டதா எழுப்பப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அநேக அடிகள் உயர்த்தப்பட்டு படைகள் உள்ளே வராதபடிக்கு அலங்கங்கள் கட்டப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரிகோவின் சுவர்கள் எப்படி அலங்கங்கள் இடிந்து விழுந்ததோ அப்படியாக தன்னுடைய தேசங்களிலே காணப்படுகிறதான அலங்கங்கள்ல ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? சமாதானத்தை கட்டிடுவார். அலங்கத்துல என்ன இருக்கும்? அலங்கம் என்று சொன்னா எப்பேற்பட்ட காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால், இதை நான் நெட்ல தேடும் பொழுது அலங்கம் எப்பேற்பட்டதாக காணப்படும் என்றால், அலங்கம் ஒரு செவரு, உயர்ந்த செவரு, அதுல ஒரு கிளி குண்டு, ஒரு மனுஷன் ஒளிந்து கொள்வது அளவுக்கு என்னமா இருக்குமா? ஒரு கிளிகுண்டு அளவுக்கு ஒரு கூடாரம் மாதிரி இருக்கும். அதுல மனுஷன் ஒளிந்து கொண்டு என்ன பண்ணுவானா? போர்களை செய்கிறவனாக காணப்படுவான். எப்படி? கிளி கூண்டு இவ்வளவு ஹைட், ஒரு மனுஷன் உள்ள நுழையிற மாதிரி எப்படி இருக்குமா? அதுல மனுஷன் ஒளிந்து கொண்டு அதுல என்ன பண்ணுவானா? தன்னுடைய தேசத்துக்காக போராடுவான். அந்த அலங்கம் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஒரு பாதுகாப்பான ஒரு அம்சத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாதுகாப்பான காரியத்துல ஒரு போர் நடக்க போகிற இடத்துல சமாதானமான காரியம் இருக்குமா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் அலங்கத்துல என்ன இருக்குமா? சமாதானம் இருக்கும். ஒரு போர் நடக்கிற இடத்துல எங்கேயாவது சமாதானமான காரியங்கள் நடக்குமா? 2 தேசத்துக்கு சமாதானம் இல்லைனா தான் என்ன வரும்? சண்டை வரும். ஆனால் ஆண்டவர் அதை எப்படி சொல்றாரு பாருங்க, உன் அலங்கத்திற்குள்ள என்ன வருமா? சமாதானம் உண்டாகும். அந்த போர் செய்யற இடத்துல ஆண்டவர் எப்படி கொண்டு வருவாரா?
சமாதானத்தை கொண்டு வருவாரா? சண்டை சச்சரவுகள் நடக்கிற இடங்களிலே என்ன கொண்டு வருவாரா? ஆண்டவர் சமாதானத்தை கொண்டு வருவாரா? நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக அலங்கங்கள், கூச்சலும் குழப்பமும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் நிறைந்த அநேக அலங்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்து எப்படியாவது மறைந்து கொண்டு நம்மளை காப்பாத்திக்கணும், எப்படியாவது இந்த விஷயத்திலிருந்து நாம தப்பித்துக் கொள்ளணும், இந்த வியாதியிலிருந்து நான் எப்படியாவது மீண்டு வந்துடணும், இந்த பிரச்சனையிலிருந்து நான் மேல வந்துடணும், இந்த போராட்டத்திலிருந்து நான் வெளியே வந்துடணும்னு சொல்லி அந்த கூண்டுக்குள்ள அடைந்து இருக்கிறது போலதான் பல வேளையில நாம என்ன பண்ணிருக்கிறோம், அதுக்குள்ள அந்த கூண்டுக்குள்ள ஒளிந்து கொண்டு நம்ம என்ன பண்றோம், எதிராளிகளிட்ட நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு அந்த அலங்கத்துக்குள்ள என்ன வருமா, சமாதானத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம் சொல்றாருன்னா, நீ போராடுகிற இடத்துல ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பார். நீ பிரச்சனையோடு நினைத்திருக்கிற, எதை பிரச்சனையாக நினைத்து கொண்டிருக்கிறியோ அதுல என்ன பண்ணுவார் ஆண்டவர், சமாதானத்தை கொண்டு வருவார். வியாதியோடு போராடுறியா, கடன் பிரச்சனையோடு போராடுறீங்களா, என்னென்ன சூழ்நிலைகளோடு எவைகளில் நீங்கள் மறைந்து கொண்டு நான் எப்படியாவது தப்பிச்சா போதும்னு சொல்லி எவைகளெல்லாம் நம்ம இருக்கிறோமோ, கர்த்தர் அவைகளை எல்லாவற்றிலும் என்ன பண்ண போகிறாரு, சமாதானத்தை உண்டு பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா விசுவாசிகளும் சொல்லுங்க, கர்த்தரின் அலங்கத்துக்குள் சமாதானத்தை கொடுப்பார். சொல்றவங்க எல்லாருக்குமே விடுதலை, வாயில அறிக்கை செய்யறவங்க எல்லாருக்குமே விடுதலை. இந்த ஆன்லைன் மூலமா கேட்டுக்கொண்டிருக்கிற பிறகு இந்த வார்த்தையை கேட்கிற நேரத்தில் என்னோடு சேர்ந்து அறிக்கை செய்யுங்க. ஏன் அலங்கத்துக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, சமாதானத்தை கொடுப்பார். கூச்சலும் குழப்பமா இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவாரு, சமாதானத்தை கொடுப்பார். எந்த இடத்துல நான் விழவேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, சமாதானத்தை கொடுப்பார். எந்த இடத்துல நான் மறிச்சு போயிடுவேன்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணுவாரு, சமாதானத்தை கொடுப்பார். எந்த இடத்துல நான் விழுந்து எழுந்துக்கவே மாட்டேன்னு நினைக்கிறாங்களோ அந்த இடங்களில் ஆண்டவர் என்ன பண்ணுவார், எனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என் அலங்கத்துக்குள்ள சமாதானம். எப்படி? என் அலங்கத்துக்குள்ள சமாதானம், என் அலங்கத்துக்குள்ள சமாதானம். எங்க கூச்சல் குழப்பம் இருக்குதோ, எங்க பிரச்சனை இருக்குதோ அங்க ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பா. ஹல்லேலூயா. இதை யாராவது கொடுக்க முடியுமா? எந்த மனுஷனால கொடுக்க முடியுமா? அந்த நாட்டு ராஜாவாலே அப்பேற்பட்ட சமாதானத்தை ஏற்படுத்த முடியுமா? நிச்சயமாகவே முடியாது. ஒரு ராஜா நினைச்சா உடனே ஒரு போரை நிறுத்திட முடியுமா? 2 நாட்டு ராஜா நினைச்சா மட்டும்தான் அந்த போரை நிமிர்த்த முடியும். ஆனால் என் பரம தகப்பன் பரம ராஜாவாக என்றும் ராஜாவாக வீற்றிருக்கிற என் தேவாதி தேவன் நினைத்தா எந்த இடங்களிலும் சமாதானத்தை கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, எப்ப பார்த்தாலும் போராட்டம், கஷ்டம், கண்ணீர், எதை நினைத்து நான் என்ன தூங்குறதே கிடையாது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், உன் அலங்கத்துக்குள்ள சமாதானம். எதை குறித்து நீங்க யோசித்து கொண்டிருக்கிறீங்களோ, எதை குறித்து போராடி கொண்டிருக்கிறீங்களோ, எதை குறித்து என் வாழ்க்கையில நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ, எதுல நான் விழுந்து போயிருவேன் நீங்க நினைக்கிறீங்களோ, எதுல இருந்து நான் எழுந்து இருக்கவே மாட்டேன்னு சொல்லி நீங்க நினைத்துட்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அலங்கத்துக்குள்ள என் தேவனால மாத்திரம் தான் சமாதானத்தை கொடுக்க முடியும். ஒரு மனுஷனுக்கு தான் தெரியும், அந்த மனுஷன் இருக்கிற ஒளிந்து கொள்ளுகிற அளவுக்கு தான் இடத்துல இருக்கிறானா அவனுக்கு எவ்வளோ துடிக்கும், அவன் இருதயம் எப்படி துடிக்கும். யார் என்ன இந்த அலங்கத்துல பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, வெளியே கூட வர முடியாது அவனால. யாராவது பார்த்துட்டாங்கன்னா அப்படியே அதிலே குத்தி என்ன பண்ணிடுவாங்க, கொண்டு போட்டுருவாங்க. ஏன்னா ஒரு மனுஷன் நுழையிற அளவுக்கு தான் அந்த அலங்கம், அந்த கிளி குண்டு போல இருக்கிற அலங்கம் அப்படி இருக்கும். அப்பயே ஏற்பட்ட காரியத்துல என் போராட்டத்தின் மத்தியில நான் மறிச்சு போயிடுவேன் என்று நினைக்கிற இடத்துல ஆண்டவர் நம்முடைய அலங்கத்தை சமாதானத்தை நான் நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது இருதயத்தில் சமாதானம், 2வது இல்லத்துல சமாதானம், 3வது ஏன் அலங்கத்துல சமாதானம். ஹல்லேலூயா,
அல்லேலூயா. இதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி தெரியல எனக்கு. ஆனால் நிச்சயமாகவே இந்த ஆலங்கம் என்பது ஒரு பெரிய காரியம். அந்த இடத்துல ஒரு சமாதானம் உண்டு. எந்த இடத்துல சமாதானமே ஏற்படுத்த முடியாதோ அந்த இடத்துல சமாதானத்தை கர்த்தர் உண்டாக்குகிறார். அதனால்தான் அவரே சமாதான பிரபு என்று சொல்றார். பிரபு என்றால் ராஜா, சமாதானத்தின் ராஜா. அந்த சமாதானம் அவர்கிட்ட தான் இருக்கு. அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அவரால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? சமாதானத்தினால நிரப்ப முடியும். இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கும்போது சமாதானத்துக்குரிய காரியங்களுக்காக எங்கெங்கயோ என்னென்னவோ மலைகளை ஏறுறாங்க, என்னென்ன காரியங்களோ செய்யறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில. ஆனால் அவங்க வாழ்க்கையில சமாதானம் வந்துதான் என்று சொன்னால் எனக்கு தெரியல. ஆனால் உண்மையாகவே நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது நீங்க ருசி பார்க்கிறீங்களோ, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீங்களோ, எப்பொழுது அன்பு உங்களுக்குள்ள வருதோ, இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு உங்களுக்குள்ள எப்போ வருதோ, நிச்சயமாகவே உங்களுடைய அலங்கத்திற்குள்ள என்ன வரும்? சமாதானத்தை தருவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நமக்கு முதலாவது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நம்முடைய அலங்கத்துல சமாதானம், போராடுகிற இடத்துல சமாதானம், சண்டை சச்சுருவ இடத்துல சமாதானம், யார் நம்மை விழுங்க பார்க்கிறானோ அவன் இடத்துல நமக்கு சமாதானம். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாயினால் அறிக்கை செய்யுங்க. இனி உங்க பிரச்சனையிலையோ போராட்டத்திலேயோ வியாதியின் பாதையில நடந்து போகிறீங்களோ, கஷ்டத்தின் பாதையில நடந்து போகிறீங்க, ஆண்டவரே என் அலங்கத்துக்குள்ள எனக்கு என்ன பண்ணுங்க? சமாதானத்தை தாங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நிச்சயமாகவே உங்க அலங்கத்துக்குள்ள என்ன வரும்? சமாதானம் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், ஆலயத்துக்குள்ள சமாதானம். ஹல்லேலூயா. எட்டவர் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்போம். நடுவில் அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. பேதுரு போய் எல்லாரையும் என்ன பண்ணினா சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கு போனான். அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். பேதுரு அவனை பார்த்து, ஐயனாவையே, கிறிஸ்து இயேசு உன்னை குணமாக்கினா நீ எழுந்து உன் படுக்கையை நீ என்ன பண்ணு போட்டுக்கொள் என்று சொல்லி உடனே அவன் என்ன பண்ணானா எழுந்திருந்தான் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. இதுல 31ஆம் வசனத்தில் நம்ம திட்டமும் தெளிவாய் வாசிக்கப்படுகிறோம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எல்லோரும் சபைகளிலும் என்ன ஆயிற்றா? சமாதானத்தை அந்த சபைகளிலே பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் என்ன பண்ணாங்களா? நடந்து பெருகின என்று சொல்லி அந்த நாள்ல என்ன பண்றது? சபைகளிலே சமாதானத்தை கட்டளையிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பின்பாக பேதுருவானவன் சபைகளிலே அற்புத அடையாளங்களை என்ன பண்றான்? செய்கிறவனாயிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அப்போஸ்தலர் நாட்கள்ல பார்க்கும் பொழுது அநேக அற்புத அடையாளங்கள் எங்கு நடத்தப்பட்டது? சபைகளிலே நடத்தப்பட்டது. ஹல்லேலூயா. அவனை பார்த்து 8 வருஷமா நடக்காதவனை பார்த்து ஆலயத்துல ஒரு சமாதானத்தை பேதுரு கட்டளையிட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிமித்தமாக ஆண்டவரின் அற்புத அடையாளங்கள் அவன் மூலமாக சபையில என்ன பண்ணிட்டு நிறைவேற்று. இன்றைக்கு வரைக்கும் சபைகளிலே சமாதானம் இல்லாமல் இருந்த அந்த சபைகளிலே என்ன ஆயிற்று? எல்லா நாடுகளிலும் சபைகளிலும் என்ன ஆயிற்று? சமாதானத்தை உண்டாக்கினார் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைகளிலே சமாதானம். சபைகளை தேடி வருகிற உங்களுக்கு என்ன பண்றார் ஆண்டவரே? சமாதானத்தை
சமாதானத்தை கட்டளையிடுகிறார். சமாதானத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? சபைகளிலே வைத்து போயிருக்கிறார். நீங்க எங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சபைகளுக்கு வந்தாலே கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறவரா இருக்கிறார். ஹாஸ்பிட்டலை தேடி ஓடணும் அவசியம் கிடையாது. ஆலயங்களிலே உங்களுக்கு அற்புத அடையாளங்களை என்ன பண்ணுகிறாரு? கர்த்தர் செய்கிறவரா இருக்கிறார். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். 8 வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருந்தவனை பேதுரு பார்த்து என்ன பண்ண, எழுந்து நடந்த உடனே என்ன ஆயிடுச்சு? அவன் எழுந்தான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட காரியங்களை கர்த்தர் சபைகளிலே அப்போஸ்தல நாட்களில் நடத்தினது உண்மையானா நிச்சயமாகவே நம்முடைய சபைகளில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அப்பேற்பட்ட காரியங்களை செய்வார். ஆனால் அப்போஸ்தல நாட்களில் இருந்ததான விசுவாசங்கள் இன்றைக்கு சபைகளிலே நிச்சயமாகவே காணப்படல. ஏன் அதற்கு காரணம் என்று சொன்னால், வைராக்கியமான ஊழியம் செய்கிறவர்கள் இல்லை. இன்னைக்கு எத்தனை சபைகளில் சொல்ல முடிய அற்புத அடையாளங்கள் நடக்குது என்று சொல்லி விரல் விட்டு எண்ணிடலாம் இல்லையா? அப்ப சபைகளில் அற்புதங்களும் அடையாளங்களை என்ன பண்ணணும்? நிறைவேற்றப்படணும் என்று சொன்னா அங்கே ஆண்டவருடைய ஆவி என்ன பண்ணணும்? அங்கே நிறைவேற்றப்படணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அதிலே விசுவாசித்து அவைகளிலே நீங்க ஜெபிக்க அதிகமாய் கடமைப்பட்டவர்களாக இருக்கணும். ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிறது மாத்திரம் அல்ல, அங்க ஊழியக்காரர் சொன்ன உடனே அங்க என்ன பண்ணோம்? வியாதிப்பட்டவன் எழுந்து நடந்து அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் நம்பிக்கை ஆலயங்களில் கர்த்தர் என்ன பண்ணாரு? சமாதானத்தை உண்டாக்கினார். அன்றைக்கு ஒரு சமாதானம் இல்லாம தான் வந்திருப்பான் இல்லையா? 8 வருஷமா அவன் ஒரே இடத்துல இருக்கிறான். யோசிச்சு பாருங்க, 8 வருஷமா நடக்க முடியல. ஒரே அவனுக்கு யாராவது உதவி செஞ்சாதான், அவனை யாராவது கூட்டிட்டு போனாதான், யாராவது அவனை என்ன பண்ணணும்? எங்கேயாவது கூட்டிட்டு போனணும். ஆனா அவனுக்கு என்ன? யாராவது ஒருத்தர் உதவி செய்யணும். யாராவது உதவி செஞ்சாதான் அவனுக்கு அங்க என்ன பண்ண முடியும்? அவனால நடக்க முடியும். அப்படியே அவனுக்கு உதவி செய்யணும், எங்கேயாவது கூட்டிட்டு போனோம் அப்படின்னா அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான். அவனுக்குள்ள எவ்வளவு சமாதானம் இல்லாமல் காணப்பட்டு இருப்பான். எப்படியா ஆண்டவரிடத்துல மன்றாடினா, யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? யாராவது எனக்கு ஒரு சமாதானத்தை உண்டாக்கிட மாட்டாங்களா என்று சொல்லி என்ன பண்ணிருப்பான்? அங்கே அவன் நினைச்சிட்டு இருப்பான். ஆனால் இன்றைக்கு சபைகளில் என்ன பேர்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்குது. சபைகளுக்கு விரோதமாக எவ்வளோ காரியங்கள் பேசப்படுகிறது. எவ்வளோ காரியங்கள் சபைகளுக்கு விரோதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சபைகள் என்று சொன்னால் இன்னைக்கு நிறைய கலக்கமான காரியங்கள். இன்னைக்கு சபைக்கு போகிறதுக்கே பாதி ஜனம் என்ன பண்ணுறது? பயப்படுகிற காரியங்கள் இருக்கிறது. ஏன்னா அவங்க பேசுகிற வார்த்தைகள் எப்பேற்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது. எந்த வார்த்தைகள் உண்மை உள்ளதா இருக்குது? அவங்க பேசுகிற வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகள் தானா? தீர்க்கதரிசனம் பேசுகிற வார்த்தைகள் உண்மைதானா என்று சொல்லி இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்குது? ஜனங்களுக்குள்ளே குழப்பங்களும் குலைச்சல்களும், சபைகளுக்குள்ளே பிரிவினைகளும் போராட்டங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், அந்த ஆலயத்தில் என்ன பண்ணுவாரா? சமாதானத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயங்களிலே சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக நம்ம அதிகமாக செபிக்க வேண்டாம் இல்லையா? பிசாசு முதலாவது சபையை உடைக்கணும்னா சமாதானத்தை குலைச்சல் தான் கொண்டு வருவான். இன்னைக்கு நிறைய சபைகள் சமாதானத்தின் நிமித்தமாக அநேக சபைகள் உடைஞ்சிருக்கு. அநேக சபைகள் ஆத்துமாக்கள் இன்னைக்கு சிதறண்டு போய் கிடக்குது. அநேக ஆத்துமாக்கள் வழி தெரியாம ஆடுகள் எங்கெங்கேயோ ஓடுது, சரியான மேய்ப்பன் இல்லாததுனால. அப்பேற்பட்ட ஜனங்களை, அப்பேற்பட்ட காரியங்களுக்காக நாம் அதிகமாய் போராடி செபிக்கிறோம். ஆண்டவரே, சபைகளுக்கு என்ன வரணும்? சமாதானத்தை கொடுங்க. அந்த நாட்கள்ல நீங்க கொடுத்தீங்களப்பா, அந்த நாட்கள்ல நீங்க கொடுத்தீங்களே, சமாரியா நாட்டுல கொடுத்தீங்களே, கலிலேயா நாட்டுல கொடுத்தீங்களே, யூதேயா நாட்டுல கொடுத்தீங்களே, அப்பேற்பட்ட சமாதானம் இன்றைக்கு என்ன பண்ணணும்? சபைகளில் உண்டாகணும். எங்களை மட்டும் தான் பயன்படுத்துறாங்க, அவங்கள மட்டும் தான் யூஸ் பண்றாங்கன்ற ஒரு என்னோட அநேக காரியங்கள் என்ன பண்ணிடுச்சு? ஆலயங்களுக்குள்ளே வந்துட்டு அநேக பிரச்சனைகள், அநேக பிரிவினைகள், ஒரு கூட்டம் ஒரு ஆராதனை, ஒரு கூட்டம் இன்னொரு ஆராதனை, அப்பேற்பட்ட காரியங்கள் சபைகளுக்குள்ளே என்ன பண்ணிட்டு இருக்கிறது? அநேக போராட்டங்களை பிசாசு சபைகளிலே கொண்டு வந்திருக்கிறான். ஹல்லேலூயா. நம்ம செபிக்க வேண்டிய சபை அப்போஸ்தல நாட்கள் சபைகளில் எப்படி சமாதானம் உண்டானதோ, அற்புதங்கள் சபைகளில் உண்டானதோ, அப்படியா இன்றைக்கு இந்த தேசத்தில் என்ன ஆகணும்? சமாதானத்தை உண்டாக்கணும், அற்புத அடையாளங்கள் உண்டாகணும்.
அப்பேற்பட்ட காரியங்கள், அடையாளங்களை, அற்புதங்களை கர்த்தர் இந்த நாளில் செய்யும்படியாக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஆலயங்களிலே சமாதானம். எதுக்காக ஆலயத்தை தேடி வருகிறாங்க? ஏதாவது ஒரு நன்மை எனக்கு உண்டாயிராதா? ஆண்டவர் என் கூட பேசிட மாட்டாரா? என் இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசிட மாட்டாரா? எனக்கு என் இருதயத்தில் காணப்படுகிற குழப்பங்கள் நிமித்தமாக ஆண்டவர் ஏதாவது பேசி அவன் இருதயத்தில் ஒரு சமாதானம் உண்டாயிராதா என்று சொல்லி இன்றைக்கு சபைகளை தேடி ஓடுகிற கூட்டங்கள் அநேக சபைகள் ஆண்டவருடைய வார்த்தை தேடுகிறதுக்கு எவ்வளவு தூரமானாலும் போய் கேட்கிறதுக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு கூட்டங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அப்பேற்பட்ட சபைகளே இன்றைக்கு காண்பது மிகவும் அரிதாக இருக்கிறது. அப்பேற்பட்ட காரியங்களுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எப்படி ஜெபிக்கணும்? அப்போஸ்தல நாட்களில் ஆண்டவரே தேசத்துல எப்படி ஆண்டவரே சமாதானத்தை சபைகளில் உண்டாக்கினீரோ, சபைகளில் அற்புதங்கள் உண்டாக்கினீரோ, வார்த்தைகள் எப்படி பேசப்பட்டதோ அப்பேற்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கு இந்த நாள்ல என்ன பண்ணணும்? சபைகளிலே பேசப்படணும். சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிற ஆலயங்கள் வேணும். சத்தியத்தை உண்மையாய் பேசுகிற, வைராக்கியமாய் தைரியமாய் பேசுகிற ஊழியர்களை ஆண்டவர் என்ன பண்ணணும்? உருவாக்கணும். அப்போஸ்தல நாட்களில் யாரும் என்ன பண்ணல, ஐயோ இந்த வார்த்தையை பேசிட்டா அவங்க நம்மளை அடிச்சிருவாங்களோ கொன்றுவாங்களோ அப்படி எல்லாம் பார்க்கல. சத்தியத்தை என்ன பண்ணாங்க? சத்தியமாய் பேசினாங்க. ஐயோ இவங்க சபையை விட்டு போயிடுவாங்களா, அவங்க சபையை விட்டு போயிடுவாங்களான்னு சொல்லி அப்பேற்பட்ட காரியங்களை அப்போஸ்தலர்கள் சபைகளிலே பண்ணல. வைராக்கியமாய் பேசினாங்க. சத்தியத்தை சத்தியமாய் பேசினாங்க. பவுல்லாம் வைராக்கியமாய் பேசினார். ஆண்டவருடைய வார்த்தை என்ன பேசப்படுகிறதோ அப்பேற்பட்ட வார்த்தைகளை மாத்திரம் பேசப்பட்டது. அந்த அப்போஸ்தல நாட்களிலே கர்த்தர் செய்த காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய சபைகளில் வரணும். இப்படி வந்தா மட்டும்தான் சபைகளிலே சமாதானங்கள் உண்டாகும். ஹல்லேலூயா. இல்லைன்னா சபைகளில் போராட்டம், பிரச்சனை, இப்பேற்பட்ட காரியங்கள் தான், குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கும். அப்போ நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம், ஆண்டவரே என் ஆலயத்தில் என்ன வரணும்? சமாதானம் வரணும். என் வீட்டில் மாத்திரம் சமாதானம் வந்தா போதாது. என் இருதயத்தில் மாத்திரம் சமாதானம் வந்தா போதாது. என் அலங்கத்துக்குள்ள மாத்திரம் சமாதானம் வந்தா போதாது. என் ஆலயத்துல என்ன வரணும்? சமாதானம் வரணும். அப்ப சமாதானம் வரும் பொழுது தேசத்துல நிச்சயமாகவே தானாக சமாதானம் வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா ஐந்தாவது, தேசத்துல சமாதானம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். லேவியராகமம் 26. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார்? தேசத்துல சமாதானத்தை கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவேன், இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள், துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்துல உலாவுவதில்லை. ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட காரியங்கள் எந்த தேசத்துல காணப்படுகிறது சொல்லுங்க பார்க்கலாம். எந்த தேசம் இப்பேற்பட்ட காரியங்கள் நடக்கிறது பார்க்கலாம். எந்த தேசம் பட்டயம் இல்லாம இருக்குது? எந்த தேசத்தை பார்த்தாலும் அவங்களுடைய ராணுவங்களை என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? இன்னைக்கு வலுப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. எப்போ தேசத்துல போர் வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர், உன் தேசத்துல என்ன பண்ணுவேன்? சமாதானத்தை கட்டளையிடுவேன் சொல்லியிருக்கிறார். அப்ப அவர் சொல்லியிருக்கிறார்னா அப்பேற்பட்ட காரியங்கள் தேசத்துல என்ன பண்ணும்? காணப்படும். அந்த காரியத்துக்காக நாம காத்திருக்கணும். ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என் தேசத்துல என்ன வரணும்? சமாதானம். ரெண்டு தேசத்துல சமாதானம் இல்ல, போராட்டம், பிரச்சனை. இன்னைக்கு ஈரானோ எத்தனையோ ஈராக்கு, ரஷ்யா, உக்ரைன், எவ்வளவு போராட்டங்கள் நடந்து கொண்டு தேசத்துக்கு விரோதமா தேசங்கள். அப்ப ஏற்பட்ட காரியங்களுக்கெல்லாம் தேசத்துல என்ன பண்ணணும்? சமாதானத்தை கட்டளையிடணும். இவைகளுக்கு தேசத்துல சண்டை போட்டா எனக்கு என்ன அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாது. இன்றைக்கு அங்க நடக்கிற பிரச்சனை தான் அடுத்து நம்முடைய தேசங்களில் வரும். ஹல்லேலூயா. தேசங்களுக்காக நம்ம அதிகமாய் நம்ம போராடுகிறவர்களாக இருக்கணும். சங்கீதக்காரன் சொல்ற மாதிரி 125ஆம் சங்கீதத்துல, தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடே போக பண்ணுவார், இஸ்ரவேலுக்கோ என்ன வருமா? சமாதானம் உண்டு. ஆண்டவர் சொல்லுவார், தன்
கோணலான வழி, எவெல்லாம் தன் கோணலான வழிகளுக்கு சாய்கிறானோ அவனை ஆண்டவர் அக்கிரமமாய் போக பண்ணுவார். ஆனால் இஸ்ரவேலுக்கோ கர்த்தர் சமாதானம். இன்னைக்கு இஸ்ரவேல் சமாதானம் இல்லாமல் காணப்பட்டு கொண்டிருக்கு. எப்போ எங்கிருந்து குண்டு போடுவானோ தெரியாது, பயத்தோடு நடுக்கத்தோடு இருந்துங்க. ஆனா சொல்ல பாருங்க, ஆண்டவரே இஸ்ரவேலுக்கோ சமாதானத்தை உண்டு பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இஸ்ரவேலுக்கு கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுவா, தேசங்களிலே சமாதானத்தை கட்டளையிடுவா. நம்முடைய தேசங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணணும்? சமாதானத்தை கொண்டு வரணும். நம்முடைய தேசங்களில் எங்க பார்த்தாலும் கொலை, எப்பேற்பட்ட சண்டை சச்சரவுகள் நடந்து கொண்டிருக்குது. நியூஸ் பேப்பரை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், எங்க பார்த்தாலும் சண்டை, எங்க பார்த்தாலும் போராட்டம், எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் வழிப்பறி, கொள்ளைகள், கொலைகள், வழிப்பறியான காரியங்கள் என்னென்னவோ பண்ணி கொண்டிருக்கிறாங்க. சிறு பிள்ளைகளை கொலை செய்து கொண்டிருக்கிறாங்க. எவ்வளோ அருவருப்பான காரியங்கள் தேசத்தில் வருகிறது. இப்பேற்பட்ட காரியங்களுக்காக, தேசத்துக்காக நம்ம திறப்பில் நின்று செபிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய ஜபங்களை என்ன பண்ணுவாரு? கேட்கிறவராயிருக்கிறார். தேசத்துல ஒரு சமாதானம் உண்டாகணும், தேசத்தில் ஆண்டவர் சமாதானத்தை ஏற்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார்னா நிச்சயமாகவே தேசத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சமாதானத்தை என்ன பண்ணுவாரு? உண்டாக்குவார். அந்த சமாதானத்துக்காக ஆண்டவர் தரப்புல நம்ம என்ன பண்ணணும்? நிக்கிறவர்களாக இருக்கணும். அதேதான் சங்கீதக்காரன் 37ஆம் சங்கீதத்துல 37ஆம் வசனத்துல, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு எப்படி இருக்குமா? சமாதானமாக இருக்கும். யாருக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பார்னா, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு. எப்படி? உத்தமனை மாத்திரம் நோக்கி. அவன் அக்கிரமக்காரனா இருக்கிறான், அவனை நீ பார்க்காத. உனக்கு சமாதானம் வரணும்னா நீ உத்தமனா இருக்கிறவனை பாரு, உத்தமனாய் ஜீவிக்கிறவனை பாரு, உத்தமனாய் நடக்கிறவனை கூட சேரு, அவனை செம்மையானவனாய் பார்த்துரு. அவனுக்கு தான் செம்மையான காரியங்களை நான் செய்வேன். கடைசியில் அவனுக்கு தான் என்ன வரும்? சமாதானம். இன்னைக்கு சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லைன்னா நம்முடைய காரியங்களில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்துவிட்டு, என் இருதயத்துல சமாதானம் இல்லை, என் தேசத்துல சமாதானம் இல்லை, எல்லாரையும் அடிப்பேன், கொல்லுவேன், ஆனா என் வாழ்க்கையில சமாதானம் வரும்னா நிச்சயமாகவே வராது. நீ உத்தமனாய் வாழ்ந்து செம்மையானவனை நோக்கி இருந்தால் மாத்திரமே உன் வாழ்க்கையில சமாதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்துல யார் உத்தமங்க? ஒருவனும் கிடையாது, என் தேவனை தவிர. அப்ப யாரை பார்க்கணும்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றான்னா, என் தேவனை மாத்திரம் நோக்கி பாரு, அவரை மாத்திரம் நோக்கி, அவரை செம்மையானவரை நோக்கி பாரு. அப்பொழுது உன் வாழ்க்கையில் என்ன வரும்? சமாதானத்தை கட்டளையிடுவா. உன் தேசத்துல சமாதானத்தை கட்டளையிடுவா. நீ உத்தமனாய்வாரு. அவன் இப்படி இருக்கிறானே, இவன் இப்படி இருக்கிறானே, அவன் என்னவா இருக்கிறான், அவன் நல்லா இருக்கிறான், அவன் அப்படியானா இருந்துட்டு போயிட்டோம். ஆனால் உன் வாழ்க்கையில நீ சமாதானமாய் வேணும் என்று சொன்னா நீ உத்தமனை மாத்திரம் நோக்கி பாரு. அப்பேற்பட்ட உத்தமன் யார் என்று சொன்னார்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இதை எங்க வேணாலும் அழுத்தம் திருத்தமாக என்னால் சொல்ல முடியும். இந்த உலகத்துல நான் உத்தமன் என்று சொல்லுகிற எவனும் இந்த உலகத்துல கிடையாது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே உத்தமன் என்று சொல்லி என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அப்ப அவரை மாத்திரம் பாருங்க, மனுஷனை பார்க்காதீங்க. அவன் கொலை பண்றான், அவன் கொள்ளடிக்கிறான், அவன் துன்மார்க்கமா வாழ்றான், அவன் சந்தோஷமா இருக்கிறானே, உலகத்தின் வாழ்க்கையில அவன் வாழும்போது சந்தோஷமா இருக்கானே, அது நிரந்தரமான காரியம் கிடையாது. பணம் கோடி கோடியா வச்சிருக்கிறவங்க கிட்ட போய் கேள்வி பாருங்க, என்கிட்ட சமாதானம் இல்லைன்னு தான் சொல்லுவான். எவன்கிட்ட சமாதானம் இருக்குன்னு சொல்ல மாட்டான். பணமா கோடியா வச்சிருக்கிறவன், பங்களா பங்களா வச்சிருக்கிறான், அவங்க கிட்ட எல்லாம் என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. ஆனால் என் தேவனை, உத்தமனாய் இருக்கிற என் தேவனை நீங்க நோக்கி பாருங்க. செம்மையான இருதயம் உள்ளவராக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. உங்க வாழ்க்கையில சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்க துன்மார்க்கனை பார்த்தா துன்மார்க்க மாதிரி தான் வாழ முடியும். அக்கிரமக்காரனை பார்த்தா அக்கிரமக்காரனை தான் வாழலாம். நீ எவனையும் பார்க்காதீங்க, எனக்கு முன்பாக ஆண்டவரை நிறுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பாருங்க. உங்களுக்கு அவர் சமாதானத்தை கொடுப்பா, உன் தேசத்துல சமாதானத்தை கொடுப்பா. உலகத்துல ஒருவனையும் நீங்க பார்க்காதீங்க. ஏன்னா இந்த உலகத்துல ஒருவனும் உத்தமன் அல்ல என்பதை அழுத்தம் திருத்தமாக இங்க சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்துல ஒருவரும் உத்தமன் கிடையாது. அப்ப நீ அவனை பார்க்கறதுனால நீ பிரயோஜனம் கிடையாது.
யாரை பார்த்தாலும் நீ என்ன பண்ண முடியாது, உன் வாழ்க்கையில சமாதானம் வராது. உன் வாழ்க்கையில சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும் என்று சொன்னா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் உத்தமனாக இருக்கிற என் ஆண்டவரை நோக்கி பாருங்க. நிச்சயமாகவே அவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.